கர்த்தர் கிருபையாக நமக்கு தந்த நல்ல புதிய ஓய்வு நாளுக்காக உடைய சமூகத்திலே சந்தோஷத்தோடு கூடி வரவும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்கவும், அவருடைய சன்னிதானத்திலே நாம் மகிழ்ச்சியோடு கூட ஒன்று கூடி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த இடத்திலே கூடி வரவும், தேவன் தந்த நல்ல அருமையான சிலாக்கியத்திற்காக, நமக்கு தந்த நல்ல ஆயுசு நாளுக்காக, ஆராதனை வேலைக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். எங்கள் அருமை இரட்சகராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அறிந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கவும் துதிக்கவும் துதிக்கவும். ஆயுசு நாளில் ஒரு நாளை கூட சேர்த்து தந்து இந்த புதிய ஓய்வு நாளில் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக எங்களை கூட்டிக் கொண்டு வந்து சேர்த்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே அங்கெங்கே கூடி வந்திருக்கிறோம் அப்பா. உடைய நாமத்தில் எங்கே 2 பேர் ஒருமித்து கூடினாலும் அங்கே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறவராகவே இருக்கிற தேவனே, சர்வவல்லம் உள்ள தேவனாய் கர்த்தர் இயேசுவை நாங்கள் எங்கள் நடுவிலே வாழ்த்தி போற்றி துதித்து வரவேற்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தில் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை ஸ்தோத்திரித்து வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற, எங்களை வழி நடத்துகிற, எங்களை ஆராதிக்க வைக்கிறதான பரிசுத்த ஆவியானவரே, எங்களை சந்தோஷப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்தம் பண்ணி வல்லமையினால் நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆவியானவரை வரவேற்கவும். எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கவும் துதிக்கவும் துதிக்கவும். எங்கள் அருமை இரட்சகராகிய இயேசுவே, எங்கள் மத்தியில் நீர் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பாதபடியிலே பணிந்து, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பணிவோடு கூட பயபக்தியோடு கூட உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்முடைய பாதபடியிலே பணிந்து உம்மை வாழ்த்தி எங்கள் நடுவில் வரவேற்கவும். நீர் எங்கள் மத்தியில் வாசமாயிருப்பீராக. இந்த ஓய்வு நாளிலே எங்களோடு கூட இருந்து பிதாவை இந்த இடத்துல மாத்திரமல்ல, அங்கங்கே வீடுகளிலே கூடி ஆராதிக்க உட்கார்ந்திருக்க எல்லா மக்களோடு கூட இருந்து நீர் அந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவையாக. பிதாவை உம்முடைய நாமம் இங்கே மகிமைப்படட்டும். எங்கள் ஆராதனை உமக்கு மகிமையை கொண்டு வரட்டும். நாங்கள் புத்தி உள்ள உமக்கு பிரியமான ஆராதனை செய்ய எங்களை ஒரு விசை தாழ்த்துவோம். எங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவனமுள்ள பலியாக, தகன பலியாக படைக்கவும். எங்கள் உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலியினால் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி கனம் பண்ணி வாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கவும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம், பாடல் பாடுவோம். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன் என்ற பாடலை என்னோடு கூட சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாமா? வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன் என்ற பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடலாமா? வயல்வெளிக்கு போவோம், பாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். பாருங்க நேசரே, வயல்வெளிக்கு போவோம், பாருங்க நேசரே, வயல்வெளிக்கு போவோம். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனம் ஆடி மகிழ்வேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனம் ஆடி மகிழ்வேன். பாருங்க என் நேசரே,
உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுத்தேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை என்கிற பாடலை என்னோடு கூட சேர்ந்து, யாவருக்கும் தெரிந்த பாடல்தான், என்னோடு கூட சேர்ந்து முழு மனதாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து முழு பலத்தோடு பாடலாமா?
ஒரு சங்கீத பகுதியை வாசித்து நம் ஆராதனைக்குள்ளாக கடந்து போவோம். 47ஆம் சங்கீதத்தை வாசிப்போம். 47ஆம் சங்கீதம். சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கு மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். அப்படி நாம் இந்த சங்கீதத்தின்படியே தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் என்று எழுதப்பட்டபடியே ஒரு கருத்தான பயபக்தியான தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜாவாக இருக்கிறார். நமக்கு மாத்திரமல்ல, பூமி அனைத்தையும் ஆளுகிற பரம ராஜா என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பரம அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் உண்டு. இந்த உலகத்திலே பலருக்கும் பல அதிகாரம் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலான பரம அதிகாரம் கர்த்தராகிய இயேசுவுக்கு மாத்திரமே உண்டு. ராஜாக்களை தாழ்த்தி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். சகல அதிகாரத்தை உடைய ராஜாதி ராஜாவை நாம் இந்த நாளிலே நாம் தெய்வமாக கொண்டு அவரை ஆராதித்து வருகிறோம். இந்த நாளிலும் அப்பேற்பட்ட மகா பெரிய தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு ஆராதனை செய்ய கூடி வந்திருக்கிறோம். அவரை போற்றி பாடி துதித்து நாம் ஆராதிக்க போகிறோம். சில நிமிஷ நேரங்கள் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் அங்கங்கே இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு தேவனுக்கு நேராக நம்முடைய கரங்களை விரித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தி, கர்த்தராகிய தேவனுக்கு நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி மகிமைப்படுத்தி ஆராதனை செய்வோம். சில நிமிஷ நேரங்கள் கர்த்தரை அனைவரும் ஒரு மனதோடு கூட ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அருமை இரட்சகராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கவும் துதிக்கவும் துதிக்கவும். கோடான கோடி ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவா இருக்கிறவரை நாங்கள் உயர்த்தி உயர்த்தி கனம் பண்ணி, எங்கள் அருமை பிதாவே, நீர் பெரியவர், பூமி அனைத்திற்கும் ராஜா ராஜா ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன் என்று சொல்லி நாங்கள் உம்மை உயர்த்தி உன்னதமானவரை புகழ்ந்து போடி பாடி துதித்து போற்றி நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உம்மை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறோம். உமக்கு நாள் மகிமையும் துதியும் கனமும் மகிமை உண்டாகட்டும். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பரம அதிகாரம் அடைத்த ராஜாதி ராஜாவை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று பரலோகத்தில் தூத கடங்கள் உம்மை துதித்து பாடும்போது நாங்களும் அல்லேலூயா ஆர்ப்பரித்து பாடி துதித்து எங்கள் தேவனை ராஜாவை நாங்கள் புகழுகிறோம் போற்றுகிறோம். உடைய பாதபடியிலே பயபக்தியோடு பணிந்து உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உமக்கு மாத்திரமே துதிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துங்கள் எழுதப்பட்டபடியே நாங்கள் எங்கள் துதி ஸ்தோத்திர பலிகளாகிய ஆராதனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கோடான கோடி துதிகளின் மத்தியில் எப்போதும் வாசம் பண்ணி கொண்டிருப்பவரை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து
சபை நடுவில் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திலே கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்திலே கூடி வந்திருக்கிறோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருப்பவரே, துதிகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருப்பவரே, 7 சபைகளுக்கு மத்தியிலே உலாவி கொண்டிருப்பவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கேருபீன்களும் சேராபீன்களும் தேவதூதர்களும் 24 மூப்பர்களும் சாஷ்டாங்கமாய் பணிந்து விழுந்து பிதாவே உம்மை துதிக்கும் போது நாங்களும் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய பாதபடியிலே சாஷ்டாங்கமாய் விழுந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமக்கே துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. இயேசுவே ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம். நன்றியோடு உம்மை துதித்து துதித்து மகிமைப்படுத்துகிறோம். பிதாவே உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறோம், பாடி கீர்த்தனம் பண்ணுகிறோம். உமக்கு நன்றி, 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 நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி ஐயா, உம்மை துதிக்கிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதி
ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அருமை இரட்சகராய் இயேசுவே, ஒரு நல்ல ஆராதனை வேலைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வரவும் எங்கள் தேவனை துதித்து பாடி ஆராதிக்க எங்களுக்கு தந்த நல்ல பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். சில நிமிஷங்கள் உண்மை ஆராதித்தோம் அப்பா. உடைய நாமம் மகிமைப்பட்டு இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் பிதாவே. ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறேன் பிதாவே. நாங்கள் மிகுந்த நடுக்கத்தோடு பயத்தோடு கூட உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் அப்பா. வேலையாக்கி துதிக்கிறோம் 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 பிதாவை. தொடர்ந்து நடக்கிற எல்லா காலத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் பிதாவை. வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் தேவ மகிமையை காணவும் எங்களுக்கு உதவி செய்வதாக. அங்கங்கே இருந்து இந்த ஆராய்ச்சியில் பங்கெடுக்க ஒவ்வொருவருக்கும் அன்றுவரை வேத வசனங்கள் பிரயோஜனமாக இருக்கட்டும். வசனத்தை எங்களுக்கு நீர் பகிர்ந்து தாங்க. பரத்திலிருந்து உடைய மன்னாவை எங்களுக்கு தந்து எங்கள் ஆத்மாவை சரீரத்தை திருப்திப்படுத்தி அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு வேத பாடம் வாசிக்கப்படும். பிற்பாடு நாம் கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து போகலாம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையின் தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறருக்கு பொருளாங்க செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேற்றுதலாய் இருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கிறதுக்கு வேலையாயிற்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமயமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமயமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமயமாயிற்று. ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவும். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்பதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிசீக்கிரமாய் வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கவனமாக வசனங்களை கவனிப்போம். கேட்கிற காரியங்களை நம்முடைய இருதயத்திலே பதித்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே நம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய நம்முடைய கடமை. வசனம் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஒன்றே கடைசி வரை நிலைத்திருப்பது. அந்த வார்த்தையிலே நாமும் நிலைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறியர்களால் எழுதப்பட்டபடியே நாம் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து ஜீவிக்கும் போது நாம் அந்த நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய செவிகளை திறந்து வேத வசனங்களை கேட்க ஆயத்தப்படுவோம். இந்த நாளிலும் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலிருந்து வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். 11ஆம் வசனத்தை படிப்போம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபையாருக்கு எழுதும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக இந்த பகுதியில் எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் காலத்தை குறிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு மனிதர்கள் காலத்தை அறியாதவர்களாகவே ஜீவிக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் காலத்தை குறித்த
ஞான அறிவு அடையும் போதுதான் அவன் அதற்கேற்றபடி தன் வாழ்க்கையை சரி செய்கிறான், தன் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறான். வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம் என்பது தேவ சித்தம் அல்ல. ஒருவேளை வேதத்தை அறியாதவர்கள், தேவனை அறியாத ஜனங்கள், அவர்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் சபையார் எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கையை நடத்தலாம் என்ற நிலைமையில் இருக்கக்கூடாது என்று பவுல் இங்கே சுட்டி காண்பிக்கிறார். காலம் போய்கொண்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே, தொடக்கத்திலே இருந்ததை விட இப்பொழுது காலம் செல்ல செல்ல நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய நித்திய ரட்சிப்பு, மறுமையின் வாழ்வு சீக்கிரமாக அதிகமாக அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறதாக, பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறதாக வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஒரு நாள் கடக்கும் போது நம்முடைய ரட்சிப்பு இன்னும் சமீபம், அடுத்த நாள் கடக்கும் போது நம்முடைய ரட்சிப்பின் வாழ்வு இன்னும் அதிக சமீபமாகிறது. இவைகளெல்லாம் நமக்குரிய காலத்தை குறிப்பது. ஆகவே காலத்தை அறியாத மனுஷன் ஞானத்தில் வாழ்ந்தால் அவனுடைய எதிர்காலம் அழிவு என்பதாக பக்தன் பாடுகிறார். காலத்தை அறிந்து நீ வாழாவிடில் கைவிடப்படுவாயே, கண்ணீர் சிந்துவாயே என்று பக்தன் பாடுகிறார். வேதத்தை நாம் படிக்கும் போது ஏராளமான கிறிஸ்தவர்கள் பூமியில் இருக்கிறார்கள், ஏராளமான சபைகள் இருக்கிறது. எத்தனை பேர் காலத்துக்கு உகந்த வண்ணமாக அல்லது காலத்தை அறிந்து அதற்கு ஏற்ற விதமாக தம்முடைய விசுவாச ஜீவிதத்தை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்த்தால் அந்த எண்ணிக்கை மிகவும் குறைவாகத்தான் இருக்க முடியும். ஆகவேதான் பவுலும் கூட ரோமாபுரியாருக்கு எழுதுகிறார், நீங்கள் என்று கூட எழுதல, நாம் என்று எழுதுகிறார். அவரையும் சேர்த்துக் கொள்ளுகிறார். நான் என்னையும் சேர்த்துக் கொள்ளுகிறேன், என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற உங்களையும் சேர்த்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற, திருச்சபை மக்களாயிருக்கிற, விசுவாசிகளாயிருக்கிற, ஆவிக்குரிய பிள்ளைகளாயிருக்கிற நாம் அனைவரும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். இது அவங்க முக்கியமான காலம். 1-2 வசனங்களை படிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய், ஆகாயத்தில் இருக்கிற நாரை முதலாய் வேலையை அறியும், அது தன்னுடைய வேலையை அறியும். காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று, கர்த்தருடைய நியாயத்தையும் அவருடைய காலங்களையும் அறியாது இருக்கிறார். பாருங்க, மனுஷன் ஆழ அறிவு படைத்த மனிதன், அதுவும் என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனை அறிந்த ஜனம். அவர்கள் எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? இங்கே பறக்கிற, காட்டிலே பறக்கிற நாரை, கொக்கு, புறா, தகைவிலான் குருவி, சின்ன குருவியா இருக்கும் தகைவிலான் குருவி. சரியா அந்த மழை காலத்தில் கரெக்டாக வந்து எங்க ஏரியாவுக்கெல்லாம். ஆகவே இவைகள் கூட, இந்த 5 அறிவு படைத்ததான இவைகள் கூட, அது தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை அறிந்து எந்த இடத்துக்கு வர வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை சரியாக செய்கிறதாக தேவன் சொல்லுகிறார். அந்த காலத்தை அவர்கள் அறியாவிட்டால்
தங்களுக்குரிய காலங்களை அறியாதபடியினாலே அவர்கள் சரியான சமயங்களிலே, சரியான காலங்களிலே, சரியானபடி தாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் போகிறார். அதனால் பிரதிபலன் என்ன? சபை சீரழிந்து கொண்டே போகும். ஒரு பெருக்கம் இருக்காது, சபை பெருகாது, சபை பக்தி விருத்தி அடையாது, எல்லாவற்றிலும் தாழ்ந்து போய் கொண்டிருக்கும். ஆகவே காலத்தை அறிவது மிக முக்கியமான காரியம். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் படிக்கலாம். இயேசுவே சொல்லி இருக்கிறார் உலகத்தில் இருந்த காலத்திலே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 16:3. உதயமாகிற போது சூரியன் உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாயிருக்கிறது. அதனால் இன்றைக்கு காற்று மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். எல்லாம் கவனிங்க, மனுஷனுக்கு எல்லாம் தெரிகிறத பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஞானம், உலக அறிவு, சூரியன் உதயமாகும் போது காலையிலே செவ்வானமும் மந்தாரமுமாக இருக்குமா வானம். அதை பார்த்து என்ன சொல்வாங்களா? இன்னைக்கு காற்று மழை நல்லா அடிக்குமாங்க. அதே மாதிரி அடிக்கும். ஏன்னா அதான் அதுக்குள்ள அடையாளம். காற்று மழை அடிப்பதற்குரிய காலத்தினுடைய அடையாளம். அதை கண்டுபிடித்து விட்டார்கள், அதை சொல்லுகிறார்கள், அப்படியே நடக்கிறது. அப்புறம் மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க, வானத்தினுடைய தோற்றங்கள் எல்லாம் நிதானிக்க உங்களுக்கு தெரிகிறது. காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? முடியும். ஆண்டவர் கேட்கிறது, உங்களால் கூடாதா? செவ்வானம் விடும்போது காற்று மழை வரும் சொல்லி வானத்தில் சொல்றியே, வானத்தின் தோற்றங்களை வைத்து பல காரியங்களை சொல்லுகிறாயே, அதை அறிந்திருக்கிறாயே. அப்படி இருக்கும்போது உனக்கு தேவன் நியமித்திருக்கிற காலங்களை நீ அறியாமல் போக முடியுமா? அறியாதிருக்கலாமா? அல்லது உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? கட்டாயம் தெரியும். அல்லேலூயா. சரியாக கேட்டார். எப்படி வானத்தின் தோற்றங்களை நிதானிக்க அறிந்திருக்கிற நீங்கள் காலத்தின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால முடியாதா? முடியும். ஆனால் காலத்தினுடைய அடையாளங்களை நிதானிக்க ஒரு நிதானம் தேவைப்படுகிறது. அதுதான் தேவ ஞானம் என்று சொல்வது. காலத்தின் அடையாளங்களை நிதானிக்கத்தான் தேவ ஞானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. வானத்தின் தோற்றங்களை நீங்கள் உலக அளவிலே நிதானித்து விடலாம். வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு, மழை வருகிறது சொல்லலாம். ஆனால் உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறதானே, தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிற காலம், அதற்குரிய முன் அடையாளங்கள், இவைகளை நிதானிக்க தேவ ஞானம் தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் வேதத்தை வாசிக்கும். கல்வி உனக்கு கொடுப்பது அறிவு, தேவன் கொடுப்பது ஞானம். தேவன் வேதத்தின் மூலமாக தான் அந்த ஞானத்தை நமக்கு வைத்திருக்கிறார். நீதிமான்களுக்கு தேவன் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். அந்த ஞானமுடையவன் அந்த காலத்தை அறிந்து கொள்கிறார். ஆனால் என் ஜனங்களோ இன்னும் இந்த காலத்தின் அடையாளங்களை காணாமல் மனம் போன போக்கில் நடக்கிறார்கள். இதுதான் தேவனுடைய வருத்தம். சபை காலத்தை அறிந்து நடக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. இல்லாவிட்டால் நாம் ஆயத்தமாக முடியாது. ஆகவேதான் இதை பவுல் அப்படி எழுதியிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். காலத்தை குறித்த அறிவு என்று சொன்னால், மனிதனுக்கு ஒவ்வொரு காலத்திலே ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும். அது அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. அந்த அடையாளங்கள் தோன்றும் போது இது இன்ன காலம் என்று நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும். அந்த அடையாளங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற
அதனுடைய அடையாளம் இதுதான் என்று நாம் நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நிதானிக்கும் போதுதான் மனுஷன் தேவனை குறித்த பயத்தோடு வாழ முடியும். விசேஷமாக இது கர்த்தருடைய வருகையின் காலம் என்று இன்றைக்கு மக்கள் அறியாமலே போய்விடுகிறார். நிதானிக்க முடியவில்லை. ஆனால் வருகைக்கு முன்பதாக என்னவெல்லாம் அடையாளங்கள் நடக்குமோ அந்த காலத்தினுடைய அடையாளங்களை எல்லாம் தேவன் சொல்லி வைத்துதான் போயிருக்கிறார். வேதம் கையில் இருக்கிறது, படிக்கிறோம். ஆனாலும் காலத்தின் அடையாளத்தை நிதானிக்காமல் போய்விடுகிறோம். ஆகவேதான் இன்னைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆவியிலே ஆரம்பமாகி மாம்சத்திலே முடிவடைந்து அழிந்து போகிற மாம்சத்திலே முடிவடைந்து அழிவுக்கு எதுவாக போகிறார்கள். மாம்சத்தில் இருக்கிற மனிதன் அழியாமையை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாகவே அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை தான் கடைசி வரை அவன் காத்துக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் தேவன் காலங்களையும் அதற்குரிய அடையாளங்களையும் சொல்லுகிறார். இன்னைக்கு இதை நிதானிக்காத ஒரு மனுஷன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கடைசி வரை கொண்டு போக முடியவில்லை. எல்லா இடவெளியிலேயே போயிருக்கு. ஆகவேதான் காலத்தை அறிந்த மக்கள் அவர்கள் காலத்தினுடைய அடையாளங்களை நிதானிக்கிறபடினால் அவர்கள் அந்த காலத்திற்கு எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்க வேண்டுமா. இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இவைகள் எல்லாம் நாம் அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகை எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. ஆனால் இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். முன் அடையாளங்களையும் சொல்லி இருக்கிறார். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது அவர் வாசல் அருகே வந்து விட்டார். அப்படியானால் இது வருகையின் காலம் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வருகையின் காலத்திற்கு அடையாளமாக சில காலங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தை எப்படி நம்ம வேதத்தில் படிக்கிறோம், அதை பார்த்து நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். விசேஷமாக இந்த ரோமர்களின் நிருபத்திலே சொல்லுகிறார், 12ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். வாசிக்கலாம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல். நல்லா கவனிங்க. காலத்தின் அடையாளங்களை ஒருவன் நிதானித்து விட்டால் அவன் எப்படி நடக்கக்கூடாது, எப்படி நடக்க வேண்டும். இஷ்டம் போல நடக்க முடியாது. நடந்தால் அழிவுக்கு உட்படுவோம், அவ்வளவுதான். கர்த்தருடைய வரையிலே கைவிடப்படுவோம். கர்த்தருடைய வரையிலே நாம் நித்திய ரட்சிப்பை பற்றி அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டுமானால், நித்தியமாய் அவரோடு நாம் வாசம் பண்ண வேண்டுமானால், வாழ வேண்டுமானால், எவைகள் எப்படி நடக்கக்கூடாதோ அப்படி நடக்கக்கூடாது, எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கணும். எப்படி நடக்கக்கூடாது எழுதியிருக்கு, அந்த கால கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய். இப்படிப்பட்ட இவைகள் எல்லாம் மாம்சத்திலே மனிதன் செய்கிற கேடான கிரியைகள். இங்கே சில பட்டியல் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க மாம்சத்தின் கிரியைகளை குறித்து, அருவருப்பான கிரியைகளை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்து பாருங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. நல்ல வாசித்து பாருங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் காலத்தை நிதானித்து நடக்க வேண்டுமானால்
எப்படி நடக்கக்கூடாது, என்ன சுபாவங்களோடு நாம் இந்த பூமியில வாழக்கூடாது என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவைகளை முற்றிலுமாக நாம் தள்ளிவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட சுபாவங்களோடு, அப்படிப்பட்டதான கிரியைகளோடு நாம் இந்த பூமியில வாழக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு இங்கே ஒரு பட்டியல் இருக்கிறது பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னா, மாம்சத்தின் கிரியைகள் சொன்னா எல்லாத்தையும் சொல்றது அல்ல. இங்க மாம்சத்தின் மூலமாக செய்யப்படுகிற அருவருப்பான, தேவனுக்கு விரோதமான, சாத்தானுடைய செயல்களை கொண்ட பல மோசமான கிரியைகள், அதைத்தான் இங்கே மாம்சத்தின் கிரியை எழுதியிருக்கிறது. மாம்சம் சரீரமாக சில நல்ல காரியம் நம்ம செய்யலாம், அதை வேண்டாம் ஆண்டவர் சொல்லல. சரீரத்தின்படி எல்லாரும் நம்ம நன்மை செய்யணும், அன்பு செலுத்தணும், எல்லாமே செய்யணும். மோசமான கிரியைகள் அது சாத்தானுக்குரிய காரியங்கள், பிசாசினுடைய கிரியைகள். அந்த கிரியைகள் நம்முடைய மாம்சத்திலே நாம் செய்ய சாத்தான் தூண்டுகிறார். அதனால்தான் மாம்சத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்கிறோம். என்னெல்லாம் எழுதியிருக்கிறது வாசிங்க. விபசாரம், அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. 12 விதமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர்ல கொஞ்சம் தான் எழுதியிருக்கிறது. இப்பேற்பட்ட காரியங்கள் தான் இன்னைக்கு மனிதர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட எல்லாம் இல்லாவிட்டாலும் ஒரு சிலதாக இருக்கும். இவைகள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த 12 விதமான காரியங்கள் தான் சொல்லி இருக்கிறது. இந்த 12 விதமான காரியங்கள் என்கிட்ட இல்லை, 1-2 தான் இருக்கு. இருக்கலாமா? நீங்கள் காலத்தை அறிந்து நிதானித்தால் அது இருக்கக்கூடாது. இவைகளின்படி நாம் நடக்கக்கூடாது. அதைத்தான் பவுல் இங்கே எழுதுகிறார். இப்படி நீங்கள் நடவாமல். எப்படி நடக்கணும்? 13ஆம் வசனத்துக்கு வந்து ரோமர் 13:13. இப்படி உள்ளவர்களாய் நீங்கள் நடவாமல் பகலிலே நடக்கிறவன் போல சீராய் நடக்க கடவோம். அல்லேலூயா. பாத்தீங்களா? காலத்தின் அடையாளங்களை நிதானித்து அறிந்தவர்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று எழுதினார். எப்படி நடக்க வேண்டுமோ சீராய் நடக்கணும். சீராய் நடக்கிற மனுஷனுக்குள்ளே இப்ப நம்ம படித்த மாம்சத்தினுடைய அருவருப்பான கிரியைகள் ஒன்றும் இருக்காது. அவன் தான் சீராய் நடக்கிறவன். இவைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் சீராய் நடக்கிறோம் என்று சொன்னால் அது தகாத காரியம். அப்படி சீராய் நடக்க முடியாது. எவைகளை நம்மை விட்டு எடுத்து தள்ளி போட வேண்டுமோ, வேதம் எது நமக்குள்ள இழுக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்காங்க வேதத்துல, அவர்கள் ஒன்று நமக்குள்ள இழுக்கக்கூடாது. அவைகளெல்லாம் தள்ளிவிட்டு நம்மை சுற்றி இருக்கிற பாவங்களையும் பாரங்களையும், நமக்குள்ளே இருக்கிற எல்லா பாவக்கிரைகளையும் தள்ளிவிட்டு, நம்ம வாசித்த 12 விதமான பாவக்கிரைகளையும் தள்ளிவிட்டு சீராய் நடக்க வேண்டும். இந்த பாவக்கிரைகள் எல்லாம் நம் ராத்திரியிலே செய்கிறோம், அல்லது அது இருளுக்குட்பட்டது, மறைவாக செய்யக்கூடிய காரியங்கள். அது நம்ம மறைவாக செய்யக்கூடியவங்க அல்ல. நாம் வெளியரங்கமாக பகலிலே நடக்கிறவங்க எப்படி சுத்தமா, ராத்திரியில திருடிட்டு போனாலும் பகல் எப்படி நடப்பாங்க? ஜெட்லாம் நடந்துவாங்க, நல்ல ஆழ்வாங்க, பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. அதான் ராத்திரியில திருட குடித்து வெறுத்து ராத்திரியில அலைவான், ஆபீஸுக்கு டிப்டாப்பா வருவார், கிறிஸ்தவர் தான். அல்லேலூயா. வெறிகள், இவைகளெல்லாம் சாத்தானிய கிரியைகள். மாம்சத்தை தூண்டி மாம்சத்தின் வழியாக இந்த கிரியைகளை செய்ய வைப்பது சாத்தான், மறந்துடக்கூடாது. இந்த சாத்தானிய கிரியைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இவைகளெல்லாம் தள்ளிவிட்டு நாம் ஒளியிலே நடக்கிறவர்களை போல, பகலிலே வெளிச்சத்திலே எப்படி நல்ல மனுஷனை போல நம்ம வேஷமெல்லாம் போட்டு நடக்கிறோமோ, அது வேஷம் அல்ல, உண்மையாகவே நல்ல மனுஷனாக நடக்கும். எப்போ உண்மையாகவே பகலில் நடக்கிறோம் நடக்கிறோம்,
இவைகளை தள்ளி விடும்போது, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடும்போது, தேவ சமூகத்தில் இவைகள் எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடணும். அதுக்கப்புறம் நீங்க நடக்கும்போது சீராய் நடப்பீர்கள். இதுதான் வேதம் சொல்லுகிறது. ஏன்? கர்த்தராகிய இயேசு வரும் காலம். அந்த காலத்துக்கு சில அடையாளங்களும் இருக்கிறது, படிக்கலாம். அப்ப எப்படி நடந்து கொள்ளணும் நம்ம படிக்கலாம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமோஸ் 5:13. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அது கொஞ்சம் மேல கூட வாசிக்கலாமே. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்தது என்றும் அறிவேன். சரி. நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிவ வாசல் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். சரி. அந்த காலம் தீமையான காலம். சொல்ல போனால் இதை ஒரு கடைசி காலம் என்றும் சொல்லலாம். கடைசி காலங்களின் அடையாளத்திலே ஒன்றுதான் இது, தீமையான காலம். மனுஷர்கள் வேதத்தை அறிந்தாலும் அவர்கள் தீமை செய்கிறார்கள். தேவனுக்கு விரோதமான தீமைகளை செய்கிறார்கள். சொந்த குடும்பத்தினருக்கு விரோதமாக, பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய், உடன்பிறப்புகளுக்கு விரோதமாய் தீமை செய்கிற காலம் இது. இது ஒரு அடையாளம். கடைசி காலம், கர்த்தருடைய வருகையின் காலத்திற்கு அடையாளம். ஆனால் இந்த காலத்திலே காலத்தை அறிந்து நிதானிக்கிறவன் எப்படி நடக்க வேண்டுமா? மௌனமாய் நடக்க வேண்டும். இந்த மௌனம் என்கிற வார்த்தைக்கு பேசாம என்பதில்லை, வேண்டாத வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. தீமையான மனுஷர்கள் பல காரியங்களை செய்ய நம்மை தூண்டுவார்கள். அதிலே நாம் அமைதியாக விலகி நடக்க வேண்டும். துன்மார்க்கிற இடத்துல இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. நம்முடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்க கூடாது. நம்ம வேலை மௌனமாயிருந்து வேதத்தை படிக்கிற வேலை, கர்த்தரை நோக்கி பார்ப்பதுதான் மௌனமாயிருப்பது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அது மௌனமாயிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் வாழ வேண்டிய ஒரு காலம். இன்னொரு வசனத்தை நீங்கள் படிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஒரு பொல்லாத காலம், தீமையான காலம். பொல்லாங்கன் ஆகிய சத்துருவாகிய சாத்தான் எல்லா மக்களையும் பொல்லாங்குக்குள் கொண்டு வருகிற ஒரு காலம், அடைத்து போடுகிற காலம். நல்லவர்களை கூட பொல்லாதவர்களாக மாற்ற நினைக்கிற காலம். இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நல்லா கவனிங்க. எப்படி இந்த காலத்தில் நடந்து கொள்ளணுமா வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மதியத்தருளாய் இராமல். பார்த்தீங்களா, இந்த காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இது ஒரு பொல்லாத காலம். இந்த பொல்லாத காலத்திலே இதை அறிந்தவர்கள், இது கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த காலம் இப்படித்தான் இருக்கும். ஆனா இந்த காலம் இப்படி இருக்கிறதுனால நான் சோர்ந்து போகக்கூடாது, நானும் பொல்லாதவனாக கூடாது. நான் எப்படித்தான் வாழ வேண்டும்? எப்படி வாழணும்? மதியற்றவர்களை போல இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வேலை கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இதுதான் சீராய் நடக்கிற அனுபவம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டே உங்கள் இருதயங்களில் கர்த்தரை
நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு இப்படி நடக்க வேண்டும். இப்படித்தான் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராக நடக்க வேண்டும். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று அறிந்து, இது கர்த்தருடைய வருகைக்கு முன் அடையாளமான காலம் என்று அறிந்து, கடைசி காலத்தின் அடையாளம் என்று அறிந்து இப்படி நடக்க வேண்டும். இதெல்லாம் நீங்க கவனமா படிக்கணும் வீட்டில். மறுபடியும் அந்த வசனங்களை இதில் ஏதாயிலும் இந்த கிரையில் நம்மிடத்தில் இருக்கிறதா இவைகள் எல்லாம் தள்ளிவிட்டு, அந்த ரோமர்கள் நிருபத்தில் என்ன வாசிக்கிறோம்? 13ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம், துரியச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு நடக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், ஒருவனும் இனி வருத்தப்படுத்தாதிருப்பானாக, நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன். இதுதான் கடைசி காலத்தை அறிந்த மனிதன், காலத்தை அறிந்த மனுஷன் தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவனாக அவன் நடக்கிறான். அவன்தான் பகலிலே சீராய் நடக்கிறவன். வேஷதாரியாக பகலிலே சீராய் நடக்கிறவனை போல் அல்ல, உள்ளம் புறமுமாக அவன் சீராக சரீரத்திலும் ஆத்மாவிலும் சீராக நடக்கிறவன் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலம் என்று அறிகிறீர்களே, அறிந்து கொள்வாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாகவும் தூஷிக்கிறவர்களாக தேவனுடைய மகத்துவங்களை தேவனை கூட தூஷிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத வாலிப பிள்ளைகளாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் சுபாவ அன்பில்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் தேவ பிரியராயிராமல் சுகமோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதில் பலனை, தேவ பக்திக்குரிய பலன் என்னது என்பதை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எத்தனை ஐட்டம் பார்த்துங்க. இவைகள் எல்லாம் சாத்தானிய கிரியைகள். இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இது பதிந்து இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒன்றுனா வளைக்கணும், ஒரு நாள் கூட பத்தாது உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி முடிக்க. நீங்க வீட்டில் இதெல்லாம் வாசித்து இவைகளெல்லாம் நமக்குள்ள இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இவைகளை ஏதாயிலும் ஒன்று இருந்தால் கூட அவைகளை தேவ பாதத்தில் இருந்து அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். இவைகளை எல்லாம் அகற்றிவிட்டு வாழுகிற மனுஷன்தான், நடக்கிற மனுஷன்தான் பகலிலே சீராய் நடக்கிறவன். காலத்தின் அடையாளத்தை அறிந்தவர்களாக கடைசி காலங்களில் இப்படித்தான் மனுஷன் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரிதான் இன்னைக்கு மனுஷங்க இருக்கிறாங்க. பிரஜாதிகள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களே இப்படித்தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு முன் அடையாளம். இந்த காலத்தின் அடையாளத்தை நீங்கள் நிதானித்து அறிந்தால், இவைகள் நமக்குள் இருந்தால் நான் கைவிடப்படுவேனே, கர்த்தருடைய வருகையிலே நான் ஒருவேளை அல்லது தவிக்க வேண்டியதாக இருக்குமே, அந்த அனுபவம் எனக்கு வரக்கூடாது, கர்த்தருடைய வருகையிலே தேவனோடு இருக்கணுமே என்கிற விருப்பம் உங்களுக்கு இருக்குமானால், அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இவைகள் எனக்குள்ள இருக்கிறதா? ஒருவேளை மற்றவர்களுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் எனக்குள்ளே இருக்கக்கூடாது. காலத்தை அறிந்தவர்கள் இப்படி நடக்கக்கூடாது. காலத்தை அறிந்தவர்களாய் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்க. எப்படி? இவைகளெல்லாம் கலைந்து விட்டு
இவைகளெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு தேவ பக்தியின் வேஷம் அல்ல, தேவ பக்தி உண்மையாய் தரித்துக் கொண்டவர்களாய், கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாய் அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அல்லேலூயா. அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இதுதான் பகலிலே சீராய் நடக்கிற மனுஷனுடைய அந்தஸ்து. இவன் தான் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவன். இவன் தான் அசுத்தமான கிரியையிலிருந்து விலகி பிரித்தெடுக்கப்பட்டு கர்த்தருடைய அடிச்சுவடுகளிலே நடக்கிறவன். அவன் பகலிலே சீராய் நடக்கிறான். காரணம், அவனுக்கு காலம் தெரியும். இந்த காலத்தின் அடையாளம் இது. கர்த்தராகிய இயேசு வாசல் அருகே வந்து விட்டார். இனி அதை சீக்கிரமாய் வரப்போகிறார். என்னை அவரோடு சேர்த்துக் கொள்ள இந்த காலத்திலே நான் இப்படித்தான் நடப்பேன். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு அவரை போல அவருடைய அடிச்சுவட்டிலே நடக்கிறேன். இதான் விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டியது. இதைத்தான் நம்ம சொல்றோம், ஆவிக்குரிய பிரகாரமாக நடக்க வேண்டும். வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாம். இனி மாம்சத்தின்படி இந்த மாதிரி மாம்சத்தின் கீழ் எத்தனை ஐட்டம் படிச்சிருக்கோம். வீட்டுல போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் எழுதி எத்தனை எண்ணி பாருங்க. இந்த மாம்சத்தின் கிரியைகளின்படி இனி நடவாமல் ஆவியின்படி கிறிஸ்துவினுடைய அடிச்சுவட்டில் அவர் நடந்தபடியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. பார்த்தீங்களா? கிறிஸ்துவினுடைய வகையிலே கைவிடப்படக்கூடாது, ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வந்துடக்கூடாது என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாக இவைகளை எல்லாம் மாம்சத்தின் கிரையெல்லாம் தள்ளிவிட்டு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாக அவருடைய அடிச்சுவடுதே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. 4ஆம் வசனம் கூட படிக்கலாம். இல்ல, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற மாம்சத்தின்படி நடவாமல் சரீரத்தில் மாம்சத்தின்படி தான் நடக்கணும். அந்த அர்த்தம் இல்லை. மாம்சத்தினுடைய அருவருப்பான காரியங்களின்படி நம்ம ஏற்கனவே எதையெல்லாம் தள்ள வேண்டும் என்று படித்தோமோ அவைகளோடு கூட நடவாமல் ஆவியின்படி நடக்கிற ஆவியின்படி ஆவியின் கனிகளோடு, அதே கலாத்தியர் 5:20 எழுதப்பட்டு இருக்கிறது. 22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சை, அடக்கம் இவைகளை குறித்து எழுதியிருக்கிறது. நீ வீட்டில் படிச்சுங்க. ஆகவே இவைகளை கொண்டவர்களாக ஆவியின்படி கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த மேலான நற்குணங்கள், நல்ல கனிகள் நமக்குள்ளே உடையவர்களாக ஆவியின்படியே நடக்கிற நம்மிடத்திலே நியாய பிரமாணத்தினுடைய நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். நல்ல கவனிப்பாங்க. நாம் எப்படி நடக்க வேண்டும்? ஆவியின்படி தான் நடக்க வேண்டும். ஆவியின்படி நடப்பது என்று சொன்னால் ஆவியின் கனிகளை உடையவர்களாக நடக்க வேண்டும். அது கிறிஸ்துவுக்குரியது. மாம்சத்தின் கிரியை, அருவருப்பானவைகள் எல்லாம் சாத்தானுக்குரியது. அவைகளை முற்றிலும் தள்ளிவிட்டு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நடப்பவர்கள் தான் ஆவியின்படி நடப்பவர்கள். ஆகவே காலத்தின் அடையாளத்தை நிதானிக்கிறவர்கள். தேவராஜ்யம் சமீபம் என்று சொல்லுகிறோம், இயேசு வரப்போகிறார் என்று சொல்லுகிறோம். அந்த காலத்தினுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது கொடுமையான காலம், தீமையான காலம், உபத்திரவ காலம், ஆபத்து காலம் என்றெல்லாம் வாசிக்கிறோம். எல்லாம் இந்த காலத்தை நிதானிக்கிறோம். ஏன் ஆபத்துகள், பயங்கரமான ஆபத்துகள் சடுதியிலே வருகிறது? எப்படி வருகிறது? எங்கிருந்து வருகிறது? கர்த்தருடைய வருகைக்கு முன் அடையாளமாக சம்பவிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொள்ளை நோய் எங்கிருந்து வருகிறது? கர்த்தருக்கு முன்பதாக கொள்ளை நோய் போய் கொண்டிருக்கிறது. கோபத்தின் நாள் சினம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு கடைசி நாள், அவருடைய
மாம்சத்தின் கிளைகளை தள்ளிவிடாமல் அதற்கு மாம்சத்துக்கு ஏற்றபடி சாத்தானுடைய செயலின்படி நடப்போமானால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுவோம்? கவனிக்கணும். இந்த காலம் நல்ல அருமையான காலம். நமக்கு இது அனுக்கிரக காலம், இது லட்சண நாள். இந்த காலம் தான் தேவனை தேடக்கூடிய காலம். வாசிக்கலாம். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அனுப்புங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும். கர்த்தர் வந்து உங்கள் மேல் அவருடைய நீதியின் ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலம். அவரை தேட அர்த்தம் என்ன? அவருடைய வருகை சமீபம். அவருடைய நீதியின்படி நம்மை ஆசீர்வதிக்க வருகிறார். அவர் வரும் மட்டும், அவருடைய வருகை மட்டும் தேவனை தேடுகிற காலம். நல்ல கவனிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறார். சங்கீதம் 14 வாசிக்கிறோம். ஆகவே இங்க தேவனை எல்லாரும் தேடணும் தான் சொல்லுவாங்க. அந்த அர்த்தத்தில் இங்க எழுதப்படவில்லை. தேவனாய் கர்த்தராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வந்து அப்படி நீதியின் ஆசீர்வாதத்தை நம்ம மேல் வருஷிக்க பண்ணி நம்மை அழைத்துக் கொண்டு போக போகிறார். அவர் வரும் வரைக்கும் தேவனை தேடுகிற காலம் இது. மறந்துடாதுங்க. எப்படி தேட வேண்டுமா? அதில் 15ஆம் வசனத்தை படிக்கலாம். உங்கள் கொடிய பொல்லாப்பினால் இப்படிப்பட்டதை உங்களுக்கு செய்யும். ஓசியா 5:15. ஓசியா 5:15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய். நல்லா கவனிங்க. கர்த்தராகிய இயேசுவை எப்படி தேட வேண்டும்? தங்கள் குற்றங்களை உணர்ந்து தேவனை தேடுகிற காலம். சும்மா இயேசுவை தேடுற காலம் அல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் என்னை தேடி தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அப்ப அந்த பாவத்தை என்ன செய்யலவங்க? தங்கள் குற்றங்களை உணர்ந்து, பாவங்களை உணர்ந்து அதை விட்டு கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை பண்ணிவிட்டு தேவனை தேட வேண்டும். இல்லாவிட்டால் நீங்க தேடினாலும் உங்க பாவத்தை சாவீங்க, நரகத்துக்கு போவீங்க, ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக. அப்ப குற்றத்தை உணர்ந்து தேட வேண்டும். அப்ப நான் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். சரி, அது குற்றத்தை உணர்ந்து தேட மட்டும் நீங்க அவரை கண்டுபிடிக்க முடியாது. தேடிக்கிட்டே இருந்தாலும் கிடைக்க மாட்டார். நீங்க இப்ப தேடுறேன் இயேசுவை தோத்தோம் இருக்க வேண்டியதுதான். ஆபத்து சடுதியில வரும், பாவத்திலே மடிந்து விடும். கவனிக்கணும். ஆகவே குற்றத்தை உணர்ந்து தேட மட்டும் அவர் உங்களுக்கு காணப்பட மாட்டார். அப்போ பாத்தீங்களா? இந்த குற்றத்தை உணர்ந்து தேடாத பட்சத்திலே நீங்க இயேசுவே என்று சொன்ன ஆபத்து வரும். கவனிக்கணும். இந்த ஆபத்து வர்றது காரணமே அதுதான். இப்ப என்ன நடக்கிறது? சரி, ஒரு ஆபத்து சடுதியை வந்தாச்சு. வந்த பிற்பாடாக என்ன செய்யணும்? வாசிங்க. தங்கள் ஆபத்திலே கருத்தாய் தேடுவார்கள். நல்ல கவனிங்க. தேவனை உணர்வோடு நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கருத்தாய் தேவனை தேடுகிற காலம் தான் இந்த காலம். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். வந்து நீதியை வருஷிக்க போகிறார். பாவம் செய்தவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பசுத்தவான்களை நீதிமான்களாக்கி பரலோகத்திலே சேர்க்க வரப்போகிறார். ஆகவே ஆபத்தில் கருத்தோடு தேடுவார். ஆபத்து வரும். ஏன் வருது? முதல்ல பாவத்தை உணர்ந்து தேடிட்டா வராது. இது அதுவும் இல்லாம தேடிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னா ஆபத்து எல்லாருக்கும் வரதான் செய்யும். கிறிஸ்தவனுக்கு வரும், மற்றவங்களுக்கு வரும். மற்றவர்களுக்கு வர வேண்டும். துன்மார்க்கனுக்கு நேரடி வண்ணமாகத்தான் நீதிமானுக்கும் நேரிடுகிறது. சபையில் இருக்கிற மக்களுக்கு வருது. ஆகவே நாம் நம்முடைய குற்றத்தை உணர்ந்து கருத்தாய் தேவனை தேடுகிற காலம் இந்த காலம். இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம். எரேமியா
எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால், பாத்தீங்களா, முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று நான் உங்களுக்கு காணப்படுவேன். எப்படி தேடணும்? குற்றத்தை உணர்ந்து கருத்தாய் முழு உள்ளத்தோடு. இந்த 3 வகையான அம்சங்களோடு நாம் தேடுகிற காலம்தான் இந்த காலம். இப்படி 3 விதமான அம்சங்களோடு தேவனுக்கு நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு காணப்படுவார், அவர் உங்களை விடுவிப்பார், அவர் உங்களை நடத்துவார். சீரான பாதையில் நீங்கள் நடப்பீர்கள். சீர்கெட்டவர்களைப் போல நடக்க மாட்டீங்க. இன்னைக்கு காலத்தை அறிந்தவர்களாக நடப்பது மாத்திரமல்ல, தேவனை தேட வேண்டும். காலத்தை அறிந்தவர்களாக பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் அல்லது ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய பிரகாரமாக கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாக அப்படியே அடிச்சுவட்டில் நடந்து தேவனை கருத்தாய் நம்முடைய குறைகளை உணர்ந்து முழு இருதயத்தோடு அகவையால் முழு இருதயத்தோடு தேடுகிற காலம் தான் இந்த காலம். எதற்காக? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த காலத்திற்கு ஆயத்தமாகும்படியாக ஒரு வசனத்தை கூட படிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில் பவுல் சொல்லுகிறார், இனி வரும் காலம் புரிகிறதானபடியால். பாத்தீங்களா, இப்ப நடக்கிற காலம் மாத்திரமல்ல, இனி வருகிற காலங்களும். அதுதான் காலம் குறுகி கொண்டே வருகிறது. காலம் நீண்டு போகாது. ஒரு நாள் போயாச்சுன்னா காலம் குறுகி விட்டது. 100 வருஷத்துல ஒரு நாள் போயாச்சுன்னு சொன்னா 99 வருஷமும் அந்த 364 நாட்கள் தான் இருக்கும். ஒரு நாள் குறைஞ்சி போச்சு. அப்ப குறுகி விடுகிறது. ஏன் குறுகிறது? யோபு 14 படிங்க பார்ப்போம். யோபு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன், உலகத்தில் எல்லாருமே ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவங்க தான். எல்லாரும் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர்கள். ஆகவே ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும். பாத்தீங்களா, வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவன். வாழ்நாள் எல்லாம் அவனுக்கு வாழ்நாள் குறுகி கொண்டுதான் அவன் நீளாது. ஸ்திரீயினிடத்தில் பிறந்தால். ஆனால் தேவனால் பிறந்த மனுஷனுக்கு தான் வாழ்நாள் நீடிக்கும். நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? இந்த குறுகின நாட்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்குமே ஒழிய நீடித்த நாட்களை மனுஷன் பார்க்கிறது இல்லை. நீடித்த நாட்கள் இனி வரப்போகிறது. நீடித்த நாட்களுக்கு இப்பவுமே நம்ம தயாராகிறது. அபேட்சிக்கிற மனுஷன் ஒரு வீடு வாங்கணும்னு சொன்னா, கவர்மெண்ட்ல ஒரு நிலம் கிடைக்குதுன்னு சொன்னா இப்பவே அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். ஒரு வேலைக்கு இப்பவே அப்ளிகேஷன் போட்டுன்னு சொல்லணும் இல்ல, அபேட்சை. அந்த நாளுக்கு, அந்த கர்த்தருடைய நாளுக்கு என்று நாம் ஆயத்தமாக இப்பவே நாம் தயாராக நீடித்த நாட்களுக்கு. ஏன்னா இந்த உலகத்துல ஸ்திரீல நம்ம பிறந்ததுனால உலக வாழ்க்கை குறுகி கொண்டுதான் போகும். அது சரீர பிரகாரமானது. நீங்க ஆத்மீக பிரகாரமாக பார்த்தால் அது செத்ததாக இருக்குமானால் உங்களுக்கு நீடித்த நாட்கள் கிடைக்காது. நீங்க கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ஆவியினாலே மறுபடியும் பிறந்து தேவனால் பிறப்பிக்கப்படும் போது, அந்த மறுபிறப்பின் அனுபவம் வரும்போது உங்களுக்கு நீடித்த நாட்கள் எதிர்காலம். ஆகவே இந்த நாள் குறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. மனுஷன் வாசிக்கு இப்ப கொரிந்தியருக்கு வந்துருங்க. 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இனிவரும் காலம் குறுகின காலம். மனுஷனுடைய காலம் குறுகின காலம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ரொம்ப நாள் இருந்து நான் என்னத்தையோ சாதிக்க போறேன் அப்படிலாம் நினைக்க முடியாது. நான் இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளை காணும். சடுதியிலே ஆபத்து, சடுதியிலே மரணம், என்னெல்லாமோ வந்து கொண்டே இருக்கிறது. இனி நீங்க நிறைய நாள் இருப்பேன் அப்படிலாம் நினைக்க முடியாது. குறுகினது என்றுதான் நீங்கள் நினைக்க. நான் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன். இந்த சரீரத்தின் வாழ்க்கை எனக்கு குறுகினதுதான்.
நான் தேவனால் பிறந்தவன் தான், எனக்கு நீடித்த நாட்கள் இருக்கிறது, அது என் ஆத்மீகத்துக்குரியது, அது இனிமே வரக்கூடியது. இப்போ இருக்கிற காலம் என்ன காலம்? அது இனிவரும் காலம் என்று சொன்னாலுமே நாளைக்குன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு நம்ம முடிச்சுட்டோம், நாளைக்குன்னு வச்சுங்களேன், நாளைக்கு வர காலம் அது குறைகிறது தானே ஒழிய நம்ம இந்த பூமியில இருக்கிறது, பூமியில இருக்கிற காலம் நமக்கு குறைகிறது. பரலோகத்தில் இருக்கிற காலம் நீடித்த காலம், மறந்துவிடக்கூடாது. அந்த நீடித்த காலத்தை பெறுவதற்குத்தான் அந்த குறுகின காலத்திலே இப்படிப்பட்டவர்களாய் நடக்க வேண்டும், மறந்துவிடக்கூடாது. வாசிக்கலாம். மனைவிகள் உள்ளவர்கள் இது குறுகின காலமாக இருக்கிறது என்று ஒரு மனுஷன் அறிந்து விட்டால், இந்த நாள் குறுகிக்கிட்டு தான் போகுது, நமக்கு நீடித்த நாள் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு பார்க்க முடியல. ஆகவே அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி நடக்க வேண்டுமா? மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள். இதான் ரொம்ப முக்கியமான காரியம். இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள், ஆமா, உலகத்தின் ஆசைகளை இச்சைகளை எல்லாத்தையும் அனுபவிக்கிற மனுஷன் தகாத விதமாக செய்யக்கூடாது. நமக்கு எது தகுதியோ அந்த தகுதியோடு தான் அதை அனுபவிக்கணும். இல்லையா? இப்படித்தான் நடக்க வேண்டும். உலகத்தை எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. அனுபவி வேண்டான்னு சொல்லல, ஆனால் கைவிடப்படுவாய். காலத்தை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. பிற்பாடு கண்ணீர் வடித்து புண்ணியம் இல்லை. இதுதான் குறுகின காலம் என்று அறிந்து அந்த காலத்தில் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படிதான் நடக்கணும். இங்கதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் வெளிப்பட வேண்டும். இங்கதான் நம்ம சீராய் பகலிலே நடக்கிறவளை போல நடக்கணும். தகாத விதமாக அனுபவியாமல் அனுபவியாதவர்கள் போலும் இருக்க வேண்டும். உலகத்தின் வேஷம் கடந்து போகும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டும். நல்லா கவனிச்சு பாருங்க. நமக்கு உள்ள காலம் குறுகின காலம், கொஞ்ச காலம் தான், இன்னைக்கோ நாளைக்கோ தெரியாது. ஆகவே எப்படி நடக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது, நீங்கள் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும், அல்லது இப்படித்தான் நடக்க வேண்டும். இப்படி நடக்காவிட்டால் நீ கண்ணீர் விடுவாய். இந்த காலத்திலே இந்த நாளிலே கேட்ட இந்த வசனங்கள் எல்லாம் இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். வசனங்கள்லாம் திரும்ப வீட்டில் போய் படிங்க. எனக்குள்ள இருக்க வேண்டியவர்கள்தான் இருக்கணும், இருக்கக்கூடாது ஒன்று இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு அவர் நடந்தபடியே ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த காலத்திலே நடக்க வேண்டியவர்கள். அப்படி நடந்து கொண்டு உணர்வடைந்து கருத்தாய் தேடி முழு உள்ளத்தோடு தேடி வாழக்கூடிய காலம் இந்த காலம். அவன்தான் சீராய் நடக்கிறவன். பகலிலே நடக்கிறவளை போல சீராய். வேஷம் போடக்கூடாது, எல்லாம் கலைஞ்சு போகும். எந்த வேஷம் போட்டாலும் கலைஞ்சு போகும். உண்மையாய் உள்ளத்திலும் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக சீராய் நடக்க வேண்டும். காலத்தை அறிந்தவர்கள் சீராய் நடந்து கொள்வார்கள். முழங்கால் படியிடுவோம். பரிசுத்தமான எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, அப்படி வேத வசனங்களை கொண்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொன்னதை நாங்கள் கேட்டோம். எனக்கும் எங்களுக்கும் இந்த நாளிலே போதித்திருக்கிறீர் அப்பா. அப்படி வார்த்தையின்படியே நாங்கள் இந்த பூமியிலே ஜீவிக்க மாத்திரமல்ல, கர்த்தர் வாசல் அருகே நின்று கொண்டு இருக்கிறேன். எப்பொழுது வருவேவோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லி இருக்கிறேன். வருகை சமீபமாய் இருக்கிறபடினால் அதற்கு முன்பு காலங்களை நாங்கள் அதனுடைய அடையாளங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவைகளை நாங்கள் பார்க்கும்போது இவைகளெல்லாம் கர்த்தருடைய வருகையின் அடையாளங்கள், இந்த காலத்தின் அடையாளங்கள் என்று அறிந்து நிதானித்து நாங்கள் பகலிலே நடக்கிறவர்களைப் போல எப்படி நடக்க வேண்டும் என்று இன்றைக்கு கற்றுக்கொண்டோமோ அப்படியே சீராய் நடந்து எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த ஆனந்த வாக்கியத்தை பற்றி, எங்களுக்கு வைத்திருக்கிற நீடித்த நாட்களை பற்றி, கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய ராஜ்யத்திலே உம்மோடு கூட என்றைக்கும் வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிதாவை, இதுவரையிலும் பிதாவே இப்படிப்பட்டதான ஜாக்கிரதையோடு வாழாமல் நாங்கள் இருந்திருப்போமானால், பிதாவை எங்கள் மனம் போன போக்கில் நடந்திருப்போமானால்
இனி இந்த காலங்களை அறிந்தவர்களாக பயத்தோடு நடுக்கத்தோடு இவைகளெல்லாம் விட்டுவிட்டு பிதாவே நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, நாங்கள் பரிசுத்தத்தை தரித்துக் கொண்டவர்களாக, கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாக அடிச்சுப்படியில் நடந்துமை தேடி வாழுகிற காலமாக எங்களுக்கு அதை மாற்றித்தாங்க பிதாவே. நாங்கள் எல்லாருடைய காலத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் பொல்லாதவர்கள் தானப்பா, ஒரு நீதிமான்கள் இல்லையப்பா, பல குறைகள் இருக்கிறது பிதாவே. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு எங்களை சுற்றி இருக்கிற பாவங்களையும் பாவங்களையும் பல தூசிகளையும் உதறி தள்ளிவிட்டு எழுந்து எங்களுக்கு முன் சில கத்தரை நோக்கி நமக்கு பின்னாக அடிச்சு வள்ளி நடந்து வர மாத்திரம் கிருபை தாங்க. வருகையில் எங்கள் அனைவரும் நினைத்துக் கொள்ளுங்க பிதாவே. இந்த பயங்கரமான காலங்கள், ஆபத்து காலம், பொல்லாத காலம், தீமையான காலம், குறுகிற காலம் பிதாவே, மிகவும் சங்கடமான காலத்தில் நாங்கள் வந்திருக்கோம். இவெல்லாம் வருகைக்கு அடையாளம் என்று நாங்கள் அறிந்து விட்டோம். முடிவகையின் காலத்தை குறித்து எங்களுக்கு எடுக்க கொடுத்திருக்கிறேன். அறிந்து புரிந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்க சபையாக்கு உதவி செய்யுங்க. எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாங்க. கர்த்தருடைய வகையில சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரும் கைவிடப்படவே கூடாதப்பா. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாளை கலந்தபடி எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆகாரத்தை எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தரலாம். குடும்பமாக தனித்தனியே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க 9 திருச்சபை குடும்பங்கள் உங்களுடையவர்களப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அங்கங்கே ஆராதிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த கொள்ளை நோய் காலத்திலே, ஆபத்து காலத்திலே, தீமையான காலத்திலே எப்படி நடந்து கொள்ளணுமோ அவர்கள் அப்படி நடந்து கொண்டு எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கப்பட்டு உமக்குள்ளாக பாதுகாவலாக இருக்க நாங்கள் ஜெபித்து நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியாத்மா சகல் எல்லாம் மக்கள் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. சித்தமான மறுபடி நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யுங்க. விசேஷமாக சபை முடிவுகள் தடைபட்டு இருக்கிறதப்பா. இந்த தடைகளை கூட நீ சீக்கிரமாக நீக்கி எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஏகமாய் சேர்ந்து கர்த்தரை கம்பீரமாய் துதித்து ஆராதிக்க, சந்தோஷப்பட, பண்டிகைகளை ஆசரிக்க, ஊழியர்களை தொடர்ந்து செய்ய வழிவாசலை திறந்து கொடுப்பீராக. அடைபட்ட வாசல் திறக்கப்படட்டும். எல்லா விதமான கட்டுப்பாடுகளும் நீக்கப்படட்டும். எல்லா கொள்ளை நோய்களும் தேசத்தை விட்டு அகன்று போகட்டும். தேசத்தை அழிக்காமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீதி இருக்கிற ஜனத்தை ரட்சிங்க. அநேகரை ரட்சித்து கொண்டு வாங்க. தொடர்ந்து வழி நடத்தும் அப்பா, தொடர்ந்து வழி நடத்தும். அடியாரும் எப்போதும் ஆயத்தமாயிருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் அன்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்னும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாகங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.